Hello students, welcome to Nithilam channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது class 10 CBSE or NCERT syllabus in Tamil. So chapter 8 பார்க்க போகிறோம் trigonometry. So first of all trigonometryனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. So trigonometryனா ட்ரைனா வந்துட்டு 3, okay, கோனோனா sides and metry means measurement. ஸோ 3 சைட்ஸ் மெஷர்மெண்ட்னு இதுக்கு அர்த்தம். ஸோ 3 சைட்ஸ் வந்துட்டு எதில் இருக்கும் அப்படின்னா பாலிகன். எந்த பாலிகனில் இருக்கும் அப்படின்னா ட்ரையாங்கிள். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறோம். ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரி இஸ் ஒன்லி மீன்ட் ஃபார் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஸோ வாட் இஸ் மீன் பை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரையாங்கிளில் மொத்தம் 3 ஆங்கிள் இருக்கும். ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி. இந்த 3 ஆங்கிளில் ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது வந்து ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அண்ட் ஆங்கிள் ஏ வந்து நீங்கள் தீட்டா 1 எடுத்துருவோம். ஆங்கிள் சி வந்துட்டு தீட்டா 2 எடுத்துருவோம். இந்த தீட்டா 1 அண்டு தீட்டா 2 வந்து அக்யூட் ஆங்கிள்ஸ். ஸோ அக்யூட் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னா இட் இஸ் லெஸ் தென் 90 டிகிரி. தீட்டா 1 அண்டு தீட்டா 2 வந்துட்டு லெஸ் தென் 90 டிகிரி. இங்கே வந்து ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். ஏன்னா வந்துட்டு ஒரு ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் நம்ம ட்ரிக்னாமெண்ட்ரி யூஸ் பண்ண முடியும். மற்ற ட்ரையாங்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. அண்ட் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இந்த ட்ரையாங்கிள் என்னென்னா sum of all the 3 angle is 90 degree. So theta 1 plus theta 2 plus the angle B is equal to 180 degree. 180 degree இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம நேமிங் ஆஃப் த சைட்ஸ் பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிளோட சைட் 3 சைட்ஸ் இருக்குல்ல, இது எப்படி நேம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ட்ரிக்னாமெட்ரியில். ஸோ நேமிங். இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏ பி சி ரைட் ஆங்கிள்டு அட் பி. ஸோ ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு எடுத்துருக்கேன். ஓகே. ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ இங்கே ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்குது. ஏசி, ஏபி அண்ட் பிசி. எப்போதுமே இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்துட்டு, அதாவது ஏசி தான் ஆப்போசிட் இருக்குது, இது வந்து ஹைபாட்டினியூஸ் சைடு. ஹைபாட்டினியூஸ் சைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இங்கேயும் தீட்டா 1 இருக்குது, இங்கே தீட்டா 2 இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் எந்த ஆங்கிள் வேணாலும் இங்கே தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் சி வந்துட்டு ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த தீட்டாக்கு பக்கத்தில் உள்ள சைடு, அதாவது தீட்டாக்கு பக்கத்தில் உள்ள சைடு பிசி. ஸோ பிசி வந்துட்டு அட்ஜசன்ட் சைடு ஆர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், அட்ஜசன்ட் சைடு ஆர் பேஸ். இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு, அதாவது ஏபி தான் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைடு ஆர் பெர்பெண்டிகுலர். ஆப்போசிட் சைடு ஆர் பெர்பெண்டிகுலர்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே. ரைட் ஆங்கிள் அட் பி, பியில் தான் 90 டிகிரி இருக்குது. 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு வந்துட்டு ஹைபாட்டினியூஸ் சைடு. அண்ட் இங்கே வந்துட்டு தீட்டா வந்து சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க சைடு வந்துட்டு அட்ஜசன்ட் சைடு. அண்ட் தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்க சைடு வந்துட்டு ஆப்போசிட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நேமிங் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரையாங்கிள், அதே ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்குது. ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ ஃபஸ்ட்டு இதில் தீட்டா வந்து ஆங்கிள் சியில் இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ தீட்டா வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏல வந்து தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இப்போ ஆங்கிள் பியில் 90 டிகிரி இருக்குது. எப்போதுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைபாட்டினியூஸ் சைடு. இதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுங்க. 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைபாட்டினியூஸ் சைடு. அண்ட் தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது வந்துட்டு ஆப்போசிட் சைடு. அண்ட் தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது adjacent side.
இது வந்துட்டு ஆப்போசிட் சைடுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா பெர்பெண்டிகுலர் சொல்லலாம். இதை வந்துட்டு அட்ஜசன்ட் சைடுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா பேஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாம். சப்போஸ் இந்த மாதிரி இருக்குது ட்ரையாங்கிள் ஏ பி சி. இங்கேயும் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இங்கே டீட்டா வந்துட்டு ஆங்கிள் சியில் கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி பார்க்கலாம், அதே கான்செப்ட் தான். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைபாட்டினியூஸ் சைட், அண்ட் டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது அதாவது பிசி இது வந்துட்டு அட்ஜசன்ட் சைட். நெக்ஸ்ட் டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது வந்துட்டு ஆப்போசிட் சைட். இந்த மாதிரி தான் நேம் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டுடலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிள். இப்போ டீட்டா வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு டீட்டா, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நேம் பண்ணலாம் அப்படின்னா, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு வந்துட்டு ஹைபாட்டினியூஸ் சைட், அண்ட் டீட்டாக்கு பக்கத்தில் இருக்க சைடு வந்துட்டு ஏசி தானே பக்கத்தில் இருக்குது, இது வந்துட்டு அட்ஜசன்ட் சைட். அண்ட் டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிற சைடு வந்துட்டு ஆப்போசிட் சைட். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நேமிங் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் பார்க்கலாம். trigonometric ratios. ஸோ trigonometric ratiosல 6 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து sin theta, cos theta, tan theta, and fourth ஒன்று வந்து cosecant theta, fifth one secant theta, sixth one cot theta. மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ரேஷியோஸோட ஃபார்முலாஸ் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரேஷியோஸோட ஃபார்முலாஸ் பார்க்கலாம். So in triangle ABC, angle B is equal to 90 degree. Angle B is equal to 90 degree கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிங்க. ABC, angle B is equal to 90 degree. ஓகே, இங்கே வந்து angle C is equal to thetaன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் சியில் தான் வந்துட்டு டீட்டா இருக்குது. ஓகே, ஸோ இந்த 6 ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸுக்கும் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த 6 ஃபார்முலாஸும் நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்ச் ஆப்பிள் ஆரஞ்ச் டிவைடட் பை ஹனி ஹனி ஆப்பிள். ஆரஞ்ச் ஆப்பிள் ஆரஞ்ச் டிவைட் பை ஹனி ஹனி ஆப்பிள். ஹனினா தேன். ஸோ தேனும் ரெட் கலரில் தான் இருக்கும், ஆப்பிளும் ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஏக்கு பதிலாக ஓ போட்டிங்க அப்படின்னா ஃபார்முலா ஃபுல்லாக தப்பாயிடும். ஸோ அதனால் இந்த ஓ பை ஹெச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சைன் டீட்டா. அண்ட் ஏ பை ஹெச் இது வந்து காஸ் டீட்டா. அண்ட் ஓ பை ஏ வந்து டேன் டீட்டா. நெக்ஸ்ட்டு ஹச் பை ஓ. ஹச் பை ஓ வந்து கொசிகன் டீட்டா. ஹச் பை ஏ வந்து சீக்கன் டீட்டா. ஏ பை ஓ வந்து காட் டீட்டா. இதை அப்படியே இன்வெர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொசிகன் சீக்கன் அண்ட் காட் டீட்டா நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சைடு நம்ம எழுதிக்கலாம். எப்போவுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைபாட்டினியூஸ் சைட். டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது வந்து
ஆப்போசிட் சைட் அண்ட் டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்துட்டு அட்ஜசன்ட் சைட். ஓகே, இப்படி தான் நம்ம எழுதியிருப்போம். இப்போ ஓனா வந்துட்டு என்னென்னா ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹச்னா ஹைபாட்டினியூஸ், ஏனா அட்ஜசன்ட் ஹைபாட்டினியூஸ், ஓனா ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஓகே, இப்போ சைன் டீட்டா ஃபார்முலா எழுதிக்கலாம். இப்போ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஓ டிவைடட் பை ஹெச், ஓ டிவைடட் பை ஹெச், அதாவது ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைட். ஓகே, இதில் வந்துட்டு ஆப்போசிட் சைடு வந்துட்டு எது, டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைட். ஸோ ஏபிங்கிறது ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சைடு வந்துட்டு 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஹைபாட்டினியூஸ். ஸோ ஏசிங்கிறது ஹைபாட்டினியூஸ் சைட். ஓகே, இது சைன் டீட்டா. நெக்ஸ்ட்டு காஸ் டீட்டா. ஸோ காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஹெச், ஏனா அட்ஜசன்ட் சைட் divided by hypotenuse side. ஸோ adjacent side வந்து என்னது, டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது adjacent side, that is BC divided by hypotenuse 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது hypotenuse AC. நெக்ஸ்ட் tan theta, tan theta பார்த்தீங்கன்னா O divided by A. ஓனா என்னது ஆப்போசிட் சைட், ஏனா adjacent side. ஸோ ஆப்போசிட் சைடு வந்துட்டு டீட்டாக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஆப்போசிட் சைடு ஏபி அண்ட் அட்ஜசன்ட் சைடு டீட்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு பிசி. ஓகே, இப்போ சைன் டீட்டா கால்குலேட் பண்ணியாச்சு, காஸ் டீட்டா ஃபார்முலா அண்ட் டேன் டீட்டா ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு கொசிகன் டீட்டா. கொசிகன் டீட்டானா ஒன்றும் இல்லை, 1 டிவைடட் பை சைன் டீட்டா. சைன் டீட்டாவோட இன்வர்ஸ் தான் வந்து கொசிகன் டீட்டா. சைன் டீட்டாவை அப்படியே தலையில் போட்டிங்கன்னா அதுதான் கொசிகன் டீட்டா. ஓகே, இப்போ சைன் டீட்டா வந்துட்டு ஓ பை ஹெச்ன்னு இருக்குது, அப்போ கொசிகன் டீட்டா வந்துட்டு ஹச் பை ஓ. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கேயும் பார்த்துக்கலாம், ஹச் பை ஓ, சீக்கன் டீட்டா வந்து ஹச் பை ஏ, காட் டீட்டா வந்து ஏ பை ஓ, அவ்வளோதான். இப்போ ஹச் பை ஓனா ஹைபாட்டினியூஸ் சைட் டிவைடட் பை ஓக்கு ஆப்போசிட் சைட், அப்போ ஏசி டிவைடட் பை ஏபி. கொசிகன் டீட்டா. நெக்ஸ்ட்டு வந்து சீக்கன் டீட்டா. ஸோ சீக்கன் டீட்டா வந்துட்டு காஸ் டீட்டாவோட இன்வர்ஸ். ஸோ 1 டிவைடட் பை காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு, காஸ் டீட்டா வந்து ஏ பை ஹெச்ன்னு இருக்குது, அப்போ சீக்கன் டீட்டா வந்து ஹச் பை ஏன்னு போட்டுக்கலாம். ஹச்னா ஹைபாட்டினியூஸ் சைட் டிவைடட் பை ஏக்கு அட்ஜசன்ட் சைட். ஓகே, ஸோ காஸ் டீட்டா வந்துட்டு இங்கே பிசி பை ஏசி இருக்குது, இங்கே மாற்றி போட்டுக்கலாம் ஏசி பை பிசி. சரி, லாஸ்ட்டாக வந்து காட் டீட்டா. காட் டீட்டா வந்துட்டு டேன் டீட்டாவோட இன்வர்ஸ். டேன் டீட்டாவை அப்படியே தலையில் போட்டோம் அப்படின்னா காட் டீட்டா நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ டேன் டீட்டா வந்துட்டு ஓ பை ஏன்னு இருக்குது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ காட் டீட்டா வந்துட்டு ஏ பை ஓ, ஏ பை ஓ. ஸோ அட்ஜசன்ட் சைட் டிவைடட் பை ஆப்போசிட் சைட். ஸோ tan theta ஃபார்முலா வந்துட்டு ஏபி பை பிசின்னு இருக்குது, அப்போ காட் டீட்டா ஃபார்முலா வந்துட்டு பிசி பை ஏபி. ஸோ இதான் வந்துட்டு ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ். ஸோ மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் இருந்துச்சு. அதில் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, tan டீட்டா, கொசிகன் டீட்டா, சீக்கன் டீட்டா, காட் டீட்டா. ஓகே, இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எழுதிக்கிங்க. ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ட்ரிக் எழுதிக்கிங்க. ஆரஞ்ச் ஆப்பிள் ஆரஞ்ச் டிவைடட் பை ஹனி ஹனி ஆப்பிள். ஓகே, இந்த ஓ பை ஹெச்ங்கிறது சைன் டீட்டா, ஏ பை ஹெச்ங்கிறது காஸ் டீட்டா, ஓ பை ஏங்கிறது tan டீட்டா. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ஹச் பை ஓங்கிறது கொசிகன் டீட்டா, ஹச் பை ஏங்கிறது சீக்கன் டீட்டா, ஏ பை ஓங்கிறது காட் டீட்டா. ஓனா என்னது ஆப்போசிட் சைட், ஏனா அட்ஜசன்ட் சைட் அண்ட் ஹச்னா ஹைபாட்டினியூஸ் சைட். ஸோ இந்த எக்ஸசைஸில் 8.1ல் இந்த 6 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். எக்ஸசைஸுக்கு 8.1 ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இருக்குது.
இப்போ in a right angle triangle ABC, in a right triangle ABC, in right triangle ABC, angle B is equal to 90 degree ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ A, B, C, angle B is equal to 90 degree. ஸோ B equal to 90 டிகிரினால 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கிறது வந்து ஹைபாட்டினியூஸ் சைடு. ரிமைனிங் வந்துட்டு இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. இங்கே டீட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ பை பித்தகோரஸ் தியரம் hypotenuse side square, that is AC square equal to opposite side square AB square plus adjacent side square BC square. Okay. So AC ங்கிறது வந்துட்டு hypotenuse square side square equal to opposite side square plus adjacent side square. So AC square equal to AB square plus BC square. இதுலேருந்து நம்மளுக்கு AC மட்டும் வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் AB square plus BC square. So this is the relation between all the three sides. So Pythagoras theorem படி all the three sidesக்குள்ள ரிலேஷன்ஷிப் இதுதான். A BC இருக்குது அப்படின்னா ஹைபாட்டினியூஸ் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர். இதை ஞாபகம் வச்சுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 8.1 ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.